நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வறுமை ஒழிப்பில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் 13 இனங்களில் நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகளில் தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது என மத்திய அரசின் நிதி ஆயோக் அறிக்கை பாராட்டு தெரிவித்துள்ளது. இது பற்றி தமிழக அரசு செய்திக்குறிப்பை விவரமாக வெளியிட்டுள்ளது. மதுரை தமுக்கத்தில் நடந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 20வது ஆண்டு நிறைவு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பேசுகையில், உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புகள் சமூக மாற்றத்திற்கு வித்திடும் வகையில் உள்ளன என கூறினார். இதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக பொருளாதாரத்தை வரும் 2030ற்குள் 1 டிரில்லியன் அதாவது 83 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக உயர்த்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக தமிழகத்திற்கு பசுமை திட்டங்கள் உட்பட பல துறைகளில் அந்நிய முதலீட்டை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிவர்ஸ் என்று ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து ரிவார்ட் பெறுங்கள் என்று பரப்பப்படும் மெசேஜ் போலியானது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்பவர்கள் போன் எந்தெந்த குழுவில் உள்ளதோ அந்த குழுவின் பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று மாறிவிடுகிறது. மேலும் இது நமது போனை ஹேக் செய்து நமது பேங்க் அக்கவுண்ட் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள பரப்பப்படுகிறது. ஆகவே இது போன்ற அப்ளிகேஷனை யாரும் டவுன்லோட் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருக்கவும். யாராவது ஒருவர் டவுன்லோட் செய்தாலும் குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்கவும். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.